வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு 12 வருடமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்மணி அந்த வேதனைக்காக அல்லது அந்த வேதனை நீங்குவதற்காக பல வகையான உபாயங்களை அவர்கள் கையாளுகிறார்கள், பல முயற்சிகளை பண்ணுகிறார்கள், பொருளாதாரத்தை செலவழிக்கிறார்கள். ஆனாலும் அந்தரங்கத்திலே அவர்கள் அனுபவித்த அந்த வேதனை மாறவே இல்லை. ஆனால் அந்த பெண்மணி ஒரு நாள் இயேசுவை பார்க்கிறார்கள், இயேசுவை தொடுகிறார்கள், இயேசுவோடு கூட நெருங்குகிறார்கள், இயேசுவோடு கூட அருகிலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் வல்லமை உணர்கிறார்கள். உடனே அவங்க ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கிறதை பார்க்கிறோம். உடனே இயேசு அந்த பெண்மணியை பார்த்த உடனே ஆச்சரியப்படுகிறார். எவ்வளவு அந்தரங்கத்துல வேதனையோடு இருக்கிற பெண்மணி அதே அந்தரங்கத்துல விசுவாசத்தோடு என்னை தொட்டிருக்கிறாங்க. எவ்வளவோ வெளியில சொல்ல முடியாத வேதனையோடு இருந்த அதே பெண் வெளியில மற்றவர்களால் விவரிக்க முடியாத ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட இயேசுவை அவர்கள் அணுகுகிறதை இயேசு பார்த்தார். அதனாலதான் எல்லாருக்கும் முன்பாக அந்த பெண்மணியை இயேசு அழைத்து பாராட்டினார், அந்த பெண்மணியை இயேசு அழைத்து பெருமைப்படுத்தினார். அதனால வெளியில சொல்ல முடியாத வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கிற நீங்க விசுவாசத்தோடு இயேசுவை நெருங்கி வாங்க, விசுவாசத்தோடு இயேசுவை தொடுங்க, விசுவாசத்தோடு இயேசுவோடு பழகுங்க, விசுவாசத்தோடு இயேசுடைய வல்லமை ருசிங்க. நிச்சயமாக இயேசு உங்களை பெருமைப்படுத்துவார், இயேசு உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார், இயேசு உங்களுடைய வம்சத்தை பெருமைப்படுத்துவார். வேதனையோடு வாழ்வதை இயேசு விரும்பவில்லை. வாருங்கள், வளமாய் வாழுங்கள்.